என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி வெர்சஸ் அசாம் ரைஃபிள்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மேட்ச் ப்ரிவ்யூவை பற்றி பார்த்துடலாம். சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துருச்சு. மட்டமாக தோத்துச்சின்னு கூட சொல்லலாம். எது வந்து நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வின்சி அடித்த ஒரே ஒரு கோல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். சரியான பேங்கரு. ஓகே, வின்சி பெராட்டோ இஸ் ஆன் ஹீஸ் ஃபார்ம். ஓகே, அது மட்டும்தான் நல்ல விஷயம். 2 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ரொமாரியோ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் நல்லா பண்ணார், பக்காவாக பண்ணார். ஜம்ஷெட்பூர் எதிர்க்க பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணார். ஸோ ரொமாரியோ ஆல்சோ இஸ் பிளேயிங் வெல். அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹீ ஷுட் கிவ் அ கம்பேக். சரி, ஓகே. சென்னை என்எஃப்சி வர்சஸ் அசாம் ரைஃபிள்ஸ். அசாம் ரைஃபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. டுராண்ட் கப்பில் இருக்கிறதுலே ஒரு மட்டமான டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் தான். சென்னை என்எஃப்சியோட மட்டமாக ஆடிட்டுருக்கு. ஸோ சென்னை என்எஃப்சி அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் கூட. சென்னை என்எஃப்சி ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் வின்னோட இந்த டுராண்ட் கப்பை முடித்தோன்னா இட் வில் பி அ குட் ப்ரீ சீசன் ஃபார் அப்கமிங் ஐஎஸ்எல் சீசன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகும். இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வேணும்னா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஒரு 2 கோல் அடித்தா கூட நல்லா தான் இருக்கும் இந்த மேட்ச்சில். இர்ஃபான் ஒரு கம்பேக் கொடுக்கணும். நீ மிஸ் பண்ண பெனால்ட்டிக்கு இந்த மேட்ச்சில் நீ ஏதாச்சும் சரி பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோல் அடிச்சாகணும் இர்ஃபானு. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதாவது அவன் ஃபார்மில் இல்லை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் நல்லா தான் ஆடணும். பட் கோல் தான் பார்ப்போம். இந்த மேட்ச்சில் வந்து பால் வந்து நம்ம கிட்டே இருக்கணும் ப்ரோ. போன மேட்ச்லாம் சுத்தமாக ஆனால் அந்த பால் கிடச்சா த்ரூ போடுறது அந்த பொசஷன் வந்து போன மேட்ச்லேயும் சரி போன மேட்ச்லேயும் சரி இல்லை நம்மக்கிட்ட. ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா வேணும். லெட்ஸ் சி. ஓகேவா, சென்னை என்எஃப்சி வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சதுன்னா ஒரு பூஸ்டப்பு, அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் டுராண்ட் கப் போட்டு வெளில போயிட்டோம். இந்த மேட்ச் ஜெயிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப்பு. ப்ராபபிள் லைனப் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் இருந்த அதே லைனப் தான் இருக்கும். வின்சி பெராட்டோ ஸ்டார்ட் பண்ணுவார். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி டுராண்ட் கப்பில் இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சிக்கு அஃபீஷியலாக வந்து லேண்ட் பண்ணுறவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விஷயம் பார்ப்போம். சென்னை என்எஃப்சி மெயின் டீம் ஹேஸ் அரைவ்டு. எதுக்கு நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோமோ அது வரப்போகுது. செப்டம்பர் 12 14 ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் டீம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம்டே, டின்புயா, அதுக்கப்புறம் கிரியான் நாசிரி, அப்புறம் அவன் பேர் மறந்துடுச்சே, எவன்டா அது, கோல் கீப்பர் நவாஸு, அதுக்கப்புறம் இந்த கிரேட் கேப்டன்யோ யாருன்னு கேட்டிங்கன்னா ரயனு, அதுக்கப்புறம் நம்ம மெஜிஷியன், அதாவது நம்ம புது தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா லூகாஸ் பிரம்பீலா, எல்லாம் அரைவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரிலா தலைவன், அவன்கிட்டேருந்து தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். வில்மர் ஜார்டன் கில்லும் வந்துட்டான், ஜிட்டேந்தரும் வந்துட்டார், மந்தாராவ் தேசாராயும் வந்துட்டார். டீமே ஒரு குதூகலமாக இருக்குது இப்போது. இந்த டீமே ஏன் டுராண்ட் கப்புக்கு வரலன்றது தான் எனக்கு லைட்டாக ஒரு இதே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்னும் யாரெல்லாம் அரைவ் ஆகணும்னா எல்சினோவும், அதுக்கப்புறம் அவன் பேர் ஜம்ஷெட்பூர் ஃபார்வேர்டு சீமாச்சுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் அரைவ் ஆகணும். ப்ரீ சீசன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ சீசன்னா ப்ராக்டிஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11, இன்னும் 2 நாளில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் அதுதான் கண்டென்ட்டு.
ஸோ இன்னொருத்தவருக்கு நான் ஷவுட் அவுட் கொடுக்கணும். இருக்கிறதே 40 பேர். இவ்வளோ நாள் கெஞ்சிட்டு இருந்தேன் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கன்னு. இந்த வீடியோவில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லியோ 2023B பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் கமெண்ட் ரொம்ப பூஸ்டப்பாக இருந்தது. தேங்க்ஸ் ப்ரோ. சென்னை யூனிவர்சிட்டி வீடு